ராணுவ வலிமையை விட அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தும் மன உறுதியே மிக முக்கியம் என்று இந்திய விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற 22வது சுப்ரதோ முகர்ஜி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், தேசிய வலிமையின் இறுதி தீர்மான சக்தியாக ராணுவ பலமே விளங்குகிறது என்று பெருமிதம் தெரிவித்தார். ராணுவ வலிமை இல்லை எனில் யாராலும் அடிமைப்படுத்தப்படலாம் என்றும், அதற்கு வெனிசுலா, ஈராக் போன்ற நாடுகள் சமீபத்திய உதாரணங்கள் எனவும் குறிப்பிட்டார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு கொண்ட சட்டவிரோத ஆயுத கடத்தல் வலையமைப்பை போலீசார் கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்து பஞ்சாப் டிஜிபி எக்ஸ் தள பதிவில், பாகிஸ்தானை தளமாக கொண்ட கடத்தல்காரர்களுடன் தொடர்புடைய சட்டவிரோத ஆயுத கடத்தல் வலையமைப்பை கண்டுபிடித்து அதில் ஈடுபட்ட 2 பேரை கைது செய்துள்ளதாக பதிவிட்டுள்ளார். மேலும் அவர்களிடமிருந்து 6 நவீன துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் பிர்பம் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சந்தியா பகுதியில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. निर्वाचन कमीशन गणेश कुमार दूर हटो, बीजेपी दल गणेश कुमार दूर हटो, दूर हटो, दूर हटो। আমরা তৃণমূলের পক্ষ থেকে গণেশ কুমারের করছি এবং সেই সঙ্গে আমরা உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சிறிய ரக பயிற்சி விமானம் குளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. கல்லூரி வளாகம் ஒன்றின் பின்புற குளத்தில் விமானம் விழுந்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. வழக்கமான பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது என்ஜின் பழுது காரணமாக விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விமானத்தில் பயணித்த 2 பைலட்டுகளும் பாதுகாப்பாக வெளியேறினர். உள்ளூர் பொதுமக்கள் உதவியுடன் அவர்கள் மீட்கப்பட்ட நிலையில் தகவலறிந்த காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளை மேற்கொண்டனர். பைலட்டுகள் இருவரும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்மார்க் பகுதியில் பனிசறுக்கு விளையாட்டுகள் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளன. பனிசறுக்கு வண்டிகளை இழுத்து சென்று விளையாடுவது மனதிற்கு உற்சாகத்தை தருவதாக கூறும் சுற்றுலா பயணிகள் சாகசம் போன்ற சிலிர்ப்பூட்டும் அனுபவத்தை தருவதாகவும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். கர்நாடக மாநிலம் மங்களூரு அடுத்த கட்ரியில் ஸ்ரீ மஞ்சுநாதேஸ்வரர் கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக விளங்கும் இந்த தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தென்கொரியாவில் ராணுவ சட்டம் அறிவிக்கப்பட்டது தொடர்புடைய வழக்கில் முன்னாள் பிரதமர் ஹான் டக் சூவுக்கு 23 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. டிசம்பர் 2024இல் அந்நாட்டு முன்னாள் அதிபர் யூன் சுக் யோல் ராணுவ சட்டத்தை அமல்படுத்திய நடவடிக்கையில் முக்கிய பங்கு வகித்ததாக ஹான் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் பொய்யான சாட்சியம் அளித்தது, போலியான அரசு ஆவணங்களை உருவாக்கியது ஆகிய குற்றச்சாட்டுகளிலும் ஹான் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 76 வயதான ஹான் ராணுவ சட்டம் தொடர்பான குற்றச்சாட்டுகளில் தண்டனை பெற்ற முதல் முன்னாள் அமைச்சரவை உறுப்பினர் ஆவார்.
ஈரானில் இணைய சேவைகள் படிப்படியாக மீண்டும் வழங்கப்பட்டு வருகின்றன. முன்னுரிமை அடிப்படையில் இணைய சேவையானது பல கட்டங்களாக மீண்டும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக இன்று அதிகாலை முதலே உள்நாட்டு உடனடி தகவல் பரிமாற்ற செயலிகள் மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளன. ஈரானில் சமீபத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள், வன்முறைகள் காரணமாக உலகளாவிய இணைய அணுகலும் குறுந்தகவல் சேவைகளும் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் தற்போது படிப்படியாக வழங்கப்பட்டு வருகிறது. இந்தியா நியூசிலாந்து இடையேயான கடைசி T20 போட்டி திருவனந்தபுரத்தில் வரும் 31ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அதற்கான டிக்கெட் விற்பனையை நடிகர் பிருத்விராஜ் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் கேரள விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்துரஹிமான் கலந்து கொண்டார். டிக்கெட் விலையானது மாணவர்களுக்கு ரூபாய் 250க்கும், இரண்டாம் தர வகுப்பு 500 ரூபாய்க்கும், முதல் தர வகுப்பு 1200 ரூபாய்க்கும் விற்பனையானது. சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 9000 ரன்களை கடந்து இந்திய T20 அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் சாதனை படைத்துள்ளார். இதன் மூலம் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஷிகர் தவானுக்கு பிறகு இந்த சாதனையை படைக்கும் 4வது இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். இதோடு நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதல் போட்டியில் விளையாடியதன் மூலம் சர்வதேச T20 கிரிக்கெட்டில் 100வது போட்டியில் களமிறங்கினார். இந்த சாதனையை அங்கீகரித்து BCCI அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் தலைக்குந்தா அருகே முத்தநாடு மந்து பகுதியில் தோடர் பழங்குடியினரின் பழமையான மூன்போ தேக்கிச்சியம்மன் கோவிலில் 19 ஆண்டுகளுக்கு பிறகு கூரை பிரிப்பு பாரம்பரிய நிகழ்ச்சி நடைபெற்றது. 19 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கிய மேற்கூரையை அகற்றும் நிகழ்வு தொடங்கிய நிலையில் கோவில் முன்பு கூடிய தோடர் இன ஆண்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்து பிரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். புதிய கூரை அமைப்பதற்காக மூங்கில், பிரம்பு மற்றும் அவில் புல்களை சேகரிப்பதற்காக தோடர் இன ஆண்கள் 2 மாதங்கள் விரதமிருந்து வனத்தில் தங்குவது ஐதீகம். 2 மாதங்களுக்கு பிறகு புதிய கூரை அமைக்கப்பட்டு அதன் பின்னர் கோவில் திருவிழா நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. யுக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பனியால் மூடப்பட்டுள்ள தலைநகர் கீவில் -18 டிகிரி செல்சியஸுக்கும் கீழ் குறைந்து வரும் வெப்பநிலையால் லட்சக்கணக்கான மக்கள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த நிலையில் குளிரில் நடுங்கும் அவர்கள் அவசர கால கூடாரங்களில் தஞ்சமடைந்து வருகின்றனர். அங்கு குளிருக்கு இதமாக தேநீர் அருந்திவிட்டு தங்கள் மொபைல் போன்களை சார்ஜ் செய்துவிட்டு மக்கள் செல்கின்றனர். மத்திய தரைக்கடல் பகுதி அருகே உள்ள இத்தாலியின் சிசிலி தீவு ஹாரி புயல் காரணமாக மழை, புயல் வெள்ள பாதிப்புக்கு ஆளாகியுள்ளது. குறிப்பாக தீவில் உள்ள கட்டானியா பகுதியில் இருக்கும் கடற்கரை உணவகம் ஒன்று கடல் வெள்ள நீர் சூழ்ந்து காட்சியளிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. மங்காஊர்ஹோ பகுதியில் ஆயிரக்கணக்கான குவாயகான் மரங்கள் மஞ்சள் மலர்களால் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. பூக்களால் நிரம்பிய மரங்கள் மங்காஊர்ஹோ நகரத்தையே மஞ்சள் நிறமாக மாற்றியுள்ளது. ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே, அதுவும் சில நாட்கள் மட்டுமே பூக்கும் இந்த அபூர்வ மலர்களை காண சுற்றுலா பயணிகள் பெருமளவில் வருகை தந்தனர். ஆப்பிரிக்காவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள நாடான மொசாம்பிக்கில் பல வாரங்களாக இடைவிடாமல் பெய்து வரும் மழையால் தெற்கு மொசாம்பிக்கில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வீடுகள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஏற்கனவே ஊட்டச்சத்து குறைபாடு பாதிப்புள்ள குழந்தைகள் அதிகம் கொண்ட நாட்டில் தற்போது பெய்து வரும் இடைவிடாத மழை புதிய சுகாதார நெருக்கடிகளை அதிகரித்துள்ளது. கிரீன்லாந்தின் மேற்கு பகுதியில் அதிகாலை நேரத்தில் வானில் மின்னிய அரோரா போரியலிஸ் எனப்படும் வட துருவ ஒளியின் கண்கவர் காட்சிகள் வெளியாகியுள்ளன. 1 மணி நேரத்திற்கும் மேலாக வானம் பச்சை நிற ஒளியால் பிரகாசித்தது. இந்த அரிய இயற்கை நிகழ்வு சூரிய புயல்களால் வெளிப்படும் அதிவேக மின் துகள்கள் பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள வாயுக்களுடன் மோதுவதால் உருவாவது குறிப்பிடத்தக்கது. மால்டா தீவை தாக்கிய ஹாரி புயல் காரணமாக மார்சஸ்கலா கடற்கரை பகுதிகள் கடுமையாக சேதமடைந்தன. கடற்கரை ஓரங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக கப்பல்கள் பெரும் சேதத்தை சந்தித்தன. மேலும் தெருக்களில் குப்பை கழிவுகள் தேங்கி பல மரங்கள் வேரோடு சாலைகளில் சாய்ந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக பல பொது நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டன.
ஸ்பெயினின் அண்டலூசியா பகுதியில் இரு ரயில்கள் மோதி தடம் புரண்ட விபத்தில் 43 பேர் உயிரிழந்தனர். அண்டலூசியா மலைப்பகுதியில் அதிவேகமாக சென்ற ஒரு ரயில் மற்றொரு ரயிலுடன் மோதியதில் பெட்டிகள் கடுமையாக சேதமடைந்தன. இந்த விபத்தில் 43 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தொடர்ந்து நிகழும் ரயில் விபத்துகளை கண்டித்து பாதுகாப்பு உத்தரவாதம் கோரி ஸ்பெயின் ரயில் ஓட்டுநர்கள் சங்கம் நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. பணியாளர்கள் பற்றாக்குறையால் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் முதற்கட்ட பணிகள் நிறைவடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2019ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்ட மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் கொரோனா காரணமாக 2 ஆண்டுகள் முற்றிலும் முடங்கின. இதன் பிறகு மத்திய அரசு ஒதுக்கிய 421 கோடி ரூபாய் மூலம் ஜனவரி மாதத்திற்குள் முதல் கட்டமாக புறநோயாளிகள் பிரிவு மற்றும் மாணவர் விடுதிகளை திறக்க முடிவு செய்யப்பட்டது. ஆனால் பணியாட்கள் பற்றாக்குறை காரணமாக முதல் கட்ட பணிகள் நிறைவடைவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கட்டிடப் பணிகளும் வண்ணம் பூசும் பணிகளும் நடைபெற்று வருவதால் திறப்பு விழா பிப்ரவரி மாதத்திற்கு தள்ளிப்போகலாம் எனவும் கூறப்படுகிறது.